ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ், படுதோல்வி அடைந்த பாஜக, பேரதிர்ச்சியில் மோடி. அதாவது ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த 370 சிறப்பு அந்தஸ்து கடந்த 2019ஆம் ஆண்டு பாஜக அரசால் நீக்கப்பட்டது. மேலும் ஜம்மு மற்றும் காஷ்மீர் தனி யூனியன் பிரதேசமாகவும் லடாக் தனி யூனியன் பிரதேசமாகவும் பிரிக்கப்பட்டன. அந்த வகையில் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக அங்கு சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்பட்டது. மொத்தம் 90 இடங்களை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டசபைக்கு செப்டம்பர் 18, செப்டம்பர் 25 மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி என 3 கட்டங்களாக தேர்தலும் நடைபெற்றது. அக்டோபர் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில்தான் ஜம்மு காஷ்மீரின் வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் கருத்து கணிப்புகள் தற்போது வெளியாகி உள்ளது. அதேபோல் ஹரியானா வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் முடியும் நிலையில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த பின்னரே ஜம்மு மற்றும் காஷ்மீரின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. முன்கூட்டியே ஜம்மு மற்றும் காஷ்மீரின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானால் அது ஹரியானா தேர்தலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்து வருகிறது. மேலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ரவீந்தர் ரெய்னா, தேவேந்திர சிங் ராணா, இல்திஜா முப்தி, உமர் அப்துல்லா, சஜிதத் கனிலோன், வஹீத் பாரா மற்றும் தாராசந்த் ஆகியோர் கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய வேட்பாளர்கள். அதேபோல் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல்களில் எந்த ஒரு முக்கிய கட்சியும் முழு பெரும்பான்மையை பெற தவறிவிட்டது. மெஹபூபா முப்தி தலைமையிலான ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி 28 இடங்களை பெற்ற நிலையில் பாஜக 25 இடங்களை பெற்று மாநிலத்தில் 2வது பெரிய கட்சியாக இருந்தது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் பாதிக்கு 46 இடங்கள் உள்ளன. பிடிபி அல்லது பாஜக தனி பெரும்பான்மை பெற முடியாததால் இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து ஆட்சி ஜூன் 19, 2018 வரை நீடித்தது. ஜூன் 19, 2018 அன்று பிராந்தியத்தில் தீவிரவாதத்தை கையாள்வது உள்ளிட்ட முக்கியமான பிரச்சனைகளில் பிடிபியுடன் கூட்டணி இல்லாததை காரணம் காட்டி பாஜக தனது ஆதரவை வாபஸ் பெற்றதால் மாநில அரசு கவிழ்ந்தது. மேலும் இந்த கூட்டணி முறிந்த பிறகு ஜம்மு காஷ்மீர் கவர்னர் ஆட்சியின் கீழ் வந்தது. அதனைத் தொடர்ந்து 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டது. மேலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்து வருகிறது. இதனால் ஜம்மு காஷ்மீரில் 10 வருடத்திற்கு பிறகு ஆட்சியை காங்கிரஸ் கட்சிதான் கைப்பற்றும் என்று தற்போது முடிவுகள் வெளியாகி பாஜக தலைமையான மோடிக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகிறது.